இன்னைக்கும் ஹுசைனுடைய கொலையில குற்றவாளிகள் லிஸ்ட் ஆட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. யாரெல்லாம் ஹுசைனை கொன்னது சரின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலமாக்கள், சவுதியுடைய இந்த ஃபண்டட் உலமாக்கள், அதனால இவங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ். என்னது? ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், டாலருக்கான ஸ்காலர்கள் இவங்க. அப்ப அமெரிக்கன் டாலருக்காக இவங்க பேசக்கூடியவர்கள். அப்போ இவர்களுக்கும் அந்த குற்றத்துல எந்த குற்றத்தை எல்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்களோ அந்த எல்லா குற்றத்திலையும் வரலாற்றுல நீ எந்த குற்றத்தை எல்லாம் நீ ஆதரிக்கிறியோ, இது செஞ்சது கரெக்ட் நீ நினைச்சனா நீ அந்த வரலாற்றுல நீயும் வரும். அந்த கேஸ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கேஸ், அதுல என்கொயரி பண்ணும்போது எல்லாம் ஒன்னையும் கூட்டிட்டு வர சொல்லுவான். யாரெல்லாம் அந்த காலத்திலேயே நான் வாழல அப்படின்னு. நீ வரலாறு படிச்சு அந்த காலத்துல இவங்க தான் சரின்னு நினைச்சில்ல, அப்ப நீயும் அதுல குற்றவாளி தான். அப்ப இல்லைன்னா அல்லாஹ் இங்க குற்றம் சுமத்த யூதர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? அவங்க செஞ்சதுக்கு எங்ககிட்ட என்னப்பா, எங்ககிட்ட என்ன பேசுறீங்க இதானே கேட்டிருக்கணும். மதீனால இருக்கிற யூதர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? எங்க அப்பம் பாட்டம் செஞ்ச தப்புக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு கேட்டுக்கலாம்ல. ஆனா கேட்கல. என்ன விஷயம்? அவங்களுடைய முன்னோர்களை அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி அலிரலியோட போரிட்ட அந்த முஆவியா இருக்காங்களே, அவரெல்லாம் யாரெல்லாம் உயர்த்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் அவரை வந்து கிளைம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அலிரலியோனுக்கு எதிராக, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுக்கு எதிராக, ஹசன் ஹுசைனுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள் பட்டியலில் வருவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அழகா புரிஞ்சிடும். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்டதனாலும் மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா நபி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் சொல்றான். இது யூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விளைவு. இங்க இருந்து தான் யூதர்கள், அதாவது பனி இஸ்ராயல்கள்ங்கிறது இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து, இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், யாக்கூப் நபியுடைய வாரிசுகள், யூசுப் நபியுடைய வாரிசுகள், தாவூத் நபியுடைய, சுலைமான் நபியுடைய வாரிசுகள், ஒரே நம்பிக்கை கொண்டவர்களா வாழ்றாங்க. இதுல ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 2 குரூப்பா பிரிறாங்க. இதுல ஒரு குரூப்புக்கு பேரு கிறிஸ்தவர்கள், இன்னொரு குரூப் யூதர்கள். அப்ப இந்த இடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அல்லாஹ் இங்க கிளியர் பண்றான். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்ட போது, அல்லாஹ் தான் சொன்னல, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம், அதாவது மூசா நபிக்கு அப்புறம் ஈசா நபி வரைக்கும் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1400 வருஷம் தொடர்ச்சியா அல்லாஹ் ரசூல்கள் நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க? ஒரு நபி வந்தா ஏத்துக்குவாங்க, ஒரு நபி வந்தா மறுப்பாங்க, ஒரு நபி வந்தா கொன்னுருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த உச்சகட்ட பாவம், அவங்க வந்து ரொம்பவும் தரம் கெட்டு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான்? ரசூல் அனுப்புறான். ரசூல்னா தெரியும்ல, ரசூல் அல்லாஹ் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த அவங்களுக்கு தி எண்டுன்னு அர்த்தம். இனிமே எந்த எக்ஸ்கியூஸும் அவங்களுக்கு என்ன நடக்காது, அவங்க காரணம் வந்து சொல்லி தப்பிக்க முடியாது. ரசூல் வந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சது. ஒண்ணு திருந்தி ஆகணும், இல்லைன்னா அழிக்கப்படணும். 2ல ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கணும். அப்ப அல்லாஹ் ரசூலை அனுப்பிட்டான். அப்போ அல்லாஹ் சொல்றான், மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல என்ன பண்றாங்க? அவங்க மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்றாங்க. என்ன அவதூறு சொல்றாங்க? முதல் விஷயம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்கிறாங்க? மிகவும் தூய்மையான இம்ரானுடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கே ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் சூரத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆல இம்ரான் சொல்லி அல்லாஹ் சூரா பேரே வச்சிருக்கான். புரியுதா? அப்போ அவ்வளவு தூய்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நன்னடத்தை. குழந்தையிலிருந்து அந்த குழந்தை எங்க வளருது? பள்ளிவாசல்ல தான் வளருது. ஜக்கரியா நபி கண்ட்ரோல்ல தான் வளருது. ஊருக்கே தெரியும் அந்த குழந்தையோட கேரக்டர், அவ்வளவு கண்ணியமான கேரக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒன்று குழந்தை பிறக்க வைக்கிறான். ஏன்னா இவங்க நபிமார்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கொலை பண்ணிடுவாங்க. என்னன்னு சொல்லி கொலை பண்ணுவாங்க? இப்போ நான் சொன்னல, ஒரு நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி வந்துகிட்டே இருப்பாருன்ட்டு. இப்போ ஒரு நபி இறந்துட்டாரு, அடுத்த ஒரு நபி வர்றாருன்னு வைங்க. வரும்போதே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஆளாளுக்கு ஒரு 4 பேர் நானும் நபியுமா. இப்போ மக்கள் மத்தியில ஒரிஜினல் நபியும் இருப்பாரு, டூப்ளிகேட் நபியும் இருப்பாரு. நபிமார்களுக்கு அற்புதம்லாம் தரமாட்டான்ல, ரசூல்களுக்கு தான் அற்புதம். அப்ப நபிமார்கள்னால ப்ரூவ் பண்ண முடியாது நான் தான் ஒரிஜினல் நபின்ட்டு. ஆனா அந்த போதனைகளை வச்சு புரிஞ்சுக்கலாம், இது ஒரு நபினால மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு வந்து மனசாட்சி உயிரோடு இருக்கணும். மனசாட்சி நீ சாகடிச்சிட்ட அப்படின்னா உன்கிட்ட நபி பேசினாலும் ஒண்ணுதான், ஒரு சைத்தான் பேசினாலும் ஒண்ணுதான், எல்லாமே உனக்கு சரி ஒரே மாதிரி தான் புரியும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? நபிமார்களை கொன்னுகிட்டே வராங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு ரசூல் அனுப்புறான். அந்த ரசூல் எப்படிப்பட்ட ரசூல் அனுப்புறான்? டவுட்டே இருக்கக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு தூதர் தான் அப்படிங்கிற டவுட்டே இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன பண்றான்? அவ்வளவு தூய்மையான அந்த குடும்பத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை தேர்வு செஞ்சு கல்யாணம் ஆகாமலே கன்னியாக இருக்கும் பட்சத்திலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தையை பெத்தெடுத்துட்டு அவங்க ஊருக்குள்ள வராங்க.
வந்த உடனே ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் இப்படி ஒரு மோசமான காரியம் பண்ணிட்ட, உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சொல்லும் போது அவங்க என்னங்கிறாங்க, எதுவுமே நான் பேச மாட்டேன், எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட பேசிக்கணும் கேட்டு. பிறந்த கை குழந்தை, ஒரு நாள் குழந்தை, எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் சுத்தி ஆச்சரியமா கேட்கறாங்க, என்ன விளையாடுறியா, எங்க இருந்து இந்த குழந்தைய பெற்றுட்டு வந்தா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உன்கிட்ட கேட்டா நீ பாட்டு குழந்தைகிட்ட காட்டுறியா, அறிவு இல்லையா, குழந்தை எப்படி பேசுங்க. இவங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே தொட்டிலிருந்து சவுண்ட் வருது, எல்லாரும் இங்க வாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு என்ன நபியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தை பேசுதுன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப பிறப்பு அற்புத பிறப்பு, குழந்தை பேசுது, உடனே எல்லாரும் வாயை மூடிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஈசா நபியா ஈமான் கொள்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையானவர்கள் தான், ஏன்னா குழந்தை பேசுது. இது அப்நார்மலா நடக்குது. அப்ப இது பிறப்பே ஒரு அற்புதம் யாருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல யாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது குற்றம் சுமத்தல. அந்த டைம்ல என்ன பண்றாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதோ ஸ்பெஷலா நடந்திருக்கு, அதனால அந்த அவதூறு எதுவுமே அந்த காலகட்டத்தில் சொல்லல. இதே ஈசா நபி 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு இஞ்சில் இறக்குறான். டியூட்டி அப்பதான் அவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க. நுபுவத்து அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க நபியுடைய அந்த வேலையை டியூட்டியில எடுக்கல. புரியுதா? வயசாகணும்ல, இளைஞரா ஆகணும்ல, ஒரு 30 வயசு வரும்போது தான் அவங்க அந்த டியூட்டி சார்ஜ் எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுத்ததை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பனி இஸ்ராயல்கள் பண்ணிட்டு இருந்த தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய நீங்க பைபிள்லயே கூட பார்க்க முடியும். யூதர்களுக்கும் யூத மத குருமார்களுக்கும் ஈசா நபிக்கும் நடந்த அந்த வாக்குவாதம், ஒவ்வொரு கிளாஷு, அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. என்னன்னா, ஜெருசலம் ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்தில் பலி கொடுக்கறதுக்கு பிராணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிராணி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நாட்டாளவர், இவங்க உள்ள வச்சிருப்பாங்க. அந்த பிராணியை தான் நீங்கள் அறுக்கணும். எந்த பிராணி? இந்த கமிட்டி இருக்கும், இவங்களுடைய அந்த மஸ்ஜித் நிர்வாக கமிட்டி, அந்த கமிட்டி கொடுக்குற ஆடு தான் நீ அறுக்கணும். சரி, இந்த ஆடு எவ்வளோ? நீ அது 10,000 ரூபாய் இருக்கும் மார்க்கெட் ஆடு, இது 1,00,000 ரூபா. புரியுதா? அதே மாதிரி உள்ள போய் நீ காணிக்க போடணும்னா நார்மல் தங்க காசு வெள்ளி காசு போடக்கூடாது. 10 தங்க காசு கொடுத்தீங்கன்னா இவங்க கோயில் முத்திரை பதிச்சோ ஒரு நாணயம் கொடுப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இது என்ன சொல்றாங்க, உங்க 10 காயின் எங்க ஒரு காயினுக்கு சமம். இப்ப இதுதான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. உங்க 80 ரூபாய் எங்க 1 ரூபாய்க்கு சமம் டாலர். இதை டேபிள் வச்சு அங்கங்க பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபேமிலியா, பனி இஸ்ராயல்ல 12 குளம் இருக்கும்ல, அத்தனை பேரும் ஒவ்வொருத்தனும் தனித்தனியா, ஒவ்வொருத்தன் ஒரு ஏரியா பிரிச்சிருப்பான். நான் காசுல கொள்ளையடிச்சுக்கிறேன், நீ பறவையில கொள்ளையடிச்சுக்கோ, நீ கோழி குர்பானி கொடுக்கறதுல வச்சுக்கோ, நீ ஜபம் பண்றதுல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இவங்க பிரிச்சிருந்தாங்க. ஈசா நபி நேரா போறாங்க, அந்த டேபிள்லாம் தள்ளி விடுறாங்க. என்னடா நடந்துட்டு இருக்குது இங்க, அல்லாஹ்வுடைய பேர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இது பள்ளிவாசல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க அந்த டைம்ல. அப்போ சொல்றாங்க, 30 வருஷம் பழசாயிருச்சு அந்த செய்தியே, இவர் குழந்தையில பேசுனது. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இவர் பரப்பே சரியில்லைங்க, இவர் இப்படிதாங்க சொல்லுவார், இவங்க அம்மாவும் கேரக்டர் சரியில்லைங்க. அப்ப அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது என்னன்ட்டு. மிகப்பெரிய அவதூறை அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் நிராகரிப்பில் ஈடுபட்டார்கள். அந்த அவதூறை கூட அல்லாஹ் என்ன சொல்றான், இது சாதாரணமான ஒரு அவதூறு கிடையாது. புரியுதா? ஒரு பெண் மீது அவதூறு சொல்றது குஃபுரு கிடையாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறு சொல்றது என்னது? குஃபுரு. ஏன்னா அந்த பிறப்பு தான் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறதுக்கு சாட்சி. அதுவே நீ மறுத்துட்டா, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரூல் என்ன தெரியுமா, அவங்க அந்த ஊர்லயே சிறந்த குடும்பத்தின் ஒழுக்கம் மிக்க ஒரு ஃபேமிலியில தான் எல்லா நபிமார்களும் பிறப்பாங்க. இது மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. இந்த ஹெர்குலிஸ் இருப்பார்ல, இந்த ஹெர்குலிஸ் மன்னர் உமர் சீரிஸ்ல கூட வரும்பார், அபு சுஃபியானை நிக்க வச்சுட்டு பின்னாடி கேள்விகள் கேட்டே இருப்பாரு. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லும், மாத்தி சொன்னா தலையை எடுத்துருவேன், பின்னாடி ஆள் நிக்க வச்சிருவார் குறைசிகளை, நீ பின்னாடி திரும்பியும் பார்க்க கூடாதும்பார். அவருக்கு உண்மை சொன்னா நீங்க இப்படி இப்படின்னு தலையாட்டணும், அவர் போய் சொன்னா இப்படின்னு தலையாட்டணும் பாரு. இவர் என்ன மாதிரி அபு சுஃபியானு, பின்னாடி மட்டும் எங்க ஆளுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் ஒரு பொய்யை சொல்லி அவங்க இப்படி இப்படின்னு ஆட்டிட்டாங்கன்னா என் தலை காணாம போயிடும், அதனால எல்லாமே உண்மையா சொல்றேன் அப்படிம்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்பாரு, உங்க நபின்னு ஒருத்தர் சொல்றீங்களா, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவருங்கிற. அப்ப அவர் சொல்லுவாங்க, ஆக சிறந்த குடும்பத்துல, எங்க ஆக புகழ்மிக்க காபாவுடைய நிர்வாகம் அப்துல் முத்தலிப்ட இருந்துச்சு. அவருக்கு தானே அந்த பறவைகள்லாம் அந்த சம்பவம் நடக்குது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது. அப்போ காபாவுடைய நிர்வாகி வீட்டுல அந்த குழந்தை பிறக்குது. அப்போ மிகவும்
தூய்மையான ஒரு குடும்பத்துல உயர்ந்த குலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அப்ப சொல்லும்போது ஹெர்குலிஸ் சொல்வார், என்ன சொல்வார்னா, இறை தூதர்கள் இப்படித்தான் வருவாங்க, அவங்க வந்தாலே வெரி குட் ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு. அப்ப இவங்களுடைய அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நல்ல ஃபேமிலி தான். அப்ப அது கெட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு அர்த்தம். சாதாரண தாழ்த்தப்பட்ட அல்லது அந்த இதுலயே பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு அல்லாஹ் நபியமார்களை அனுப்ப மாட்டான், உயர்ந்த ஒரு இவங்களை தான் அனுப்புவான். அப்போ இந்த இடத்துல இப்ப நல்லா புரியுதா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த அவதூறு சொல்றதன் மூலமாக ஈசா நபியை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த மார்க்கத்தின் அதாவது இஸ்லாத்தின் பெயரால அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த வியாபாரம் அது ஹராமா, இவங்க மக்களுடைய காசு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனால அதை அவங்க தடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டு இவர் ஆளே சரியில்லைங்கன்ட்டாங்க. இப்போ இது இப்போ இந்த இடத்துல அடுத்த வசனம், இந்த வசனத்துல தான் 600 வருஷமா என்ன நடந்ததுன்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சம்பவத்தை பத்தி அல்லாஹ் கிளியர் பண்றான். ஈசா நபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 575 வருஷம். ஈசா நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் என்ன கேப் எவ்வளோ, 575 வருஷம். ஈசா நபிக்கு அப்புறம் எந்த நபியும் பூமியில அனுப்பப்படலை, அடுத்து வர்றது ரசூலா தான். ஈசா நபி என்ன ஆனாரு, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, ஈசா நபி என்ன ஆனாருன்ட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், மேலும் அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீஹை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, பேசியதை ஈமான் கொண்டுட்டது தான் அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலான மரியமுடைய மகன் ஈசாவை நாங்க கொன்னுட்டோம். அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முடிச்சிட்டோம்ல அப்படின்னு அவங்க மார்த்தட்டிட்டு பேசுறாங்க. தால்மூத்துல இவங்க நபிமார்கள் கொல்றதை பத்தி தால்மூத்துல நிறைய செய்திகள் வரும். அதுல ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நெபுகட்நெசர் காலத்துல நெபுகட்நெசர் மன்னன் படையெடுத்துட்டு ஜெருசலத்தை அழிப்பான். அழிக்கும் போது அங்க பலிபீடம் இருக்கும், இந்த பலிபீடத்துல தான் குர்பானி. இப்ப இங்க மக்கால எங்க பலிபீடம், மினால இருக்கு, மினால வச்சுதான் குர்பானி கொடுக்கணும். அது மாதிரி யூதர்களுக்கு அதுக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்குது, அங்க வச்சுதான் அவங்களுக்கு குர்பானி கொடுக்கணும். அப்ப அந்த குர்பானி கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நபியா அறுத்து குர்பானி கொடுத்து வச்சிருக்காங்க. யாரு, ஜக்கரியா நபின்னு நிறைய நபி இருந்திருப்பாங்க போல. இவர் ஒரு பேர் கொண்டு, ஜக்கரியா பேர் கொண்ட ஒரு நபி. இவரை கொன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்பு வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த அம்பு சீறி பாஞ்சு செவுத்துல சொருவிட்டு நிக்குது. என்னப்பா இந்த அம்பு நிக்குது அப்படின்னா, இதுதான் ஜக்கரியா நபியை நாங்க கொன்னோம். ஏன் கொன்னோம் அப்படின்னா, எப்போ பாரு எங்களை குறை சொல்லிட்டே இருந்தாரு, எப்போ பாரு எங்களை பத்தியே பேசிட்டு இருந்தார். இப்போ நாம என்ன பண்றோம், பிஜேபி பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டில் இந்த நடக்கு அது நடக்குங்கிறோம். நான் என்ன சொல்றேன், முதல்ல முஸ்லீம்கள் ஒழுக்கமா இருக்கணும். நாம ஒழுங்கா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கே நமக்கு தகுதி வரும். நம்ம இன்னைக்கு என்ன தகுதியை வச்சு நம்ம கேட்க முடியும்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன ஒரு சலுப்பு இருக்கு. அதனால என்னங்கிறாங்க, என்ன எப்போ பாரு நாங்க சரியில்லை இதுவே பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் அது எல்லாமே துனியா சார்ந்த விஷயம், புரியுதா? அது அப்புறம் சரி பண்ணலாம். முதல்ல நாம சரி பண்ண வேண்டியது நம்முடைய ஈமான. அது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்க கொன்றோம்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பெருமையா நினைக்கிறாங்க. அப்ப அந்த அறியாமையில பல லெவல்கள் இருக்கு. ஒருத்தன் அறியாமையில ஒரு தப்பு பண்றான், இது ஒரு லெவல். அந்த தப்பு பண்ணிட்டு வருந்துறான், இது ஒரு லெவல். அதை சரி செய்யணும் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணா அவன் என்ன பண்றான், ஆமாங்க தப்பு தான், இனிமே திருத்திக்கிறேன். அல்லது அமைதியாவது கேட்டுக்கணும், ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க உபதேசம் பண்ணுங்கன்ட்டு. இப்போ உபதேசம் பண்றவங்களை போட்டு தள்ளுறதுங்கிறது எவ்வளவு கேடுகட்ட ஒரு குணம், இது உச்சகட்ட குணம். அப்போ இந்த குணம் ஒரு சமுதாயத்திட்ட வந்துருச்சுன்னா அது இனிமே உருப்படாது, அதோடைய கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த கிளைமேக்ஸ்ல யார் இருக்கா, முஸ்லீம்கள் இருக்காங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால 4000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஜெயிலில் இருக்காங்க, புரியுதா? இஸ்லாத்துக்கு மாற்றம். இன்னைக்கு பாடகர்கள் பாடகிகள் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹராமான செயலை செய்பவர்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. ஹக்கை எடுத்து பேசுனா அந்த ஆலிம்களை என்ன பண்றாங்க, ஜெயில தூக்கி போடுறாங்க. இப்போ இது ஒரு உம்மத்துடைய கெட்ட கேரக்டர் இருக்குல்ல, அதோடைய உச்சகட்ட கேரக்டர் என்னன்னா, அந்த உம்மத்துக்கு உபதேசம் பண்றவங்கள காலி பண்றது. அப்ப அல்லாஹ் அந்த தப்புக்கு ஒரு ஆள் அனுப்பும் போது இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யஹ்யா நபி இத்தனைக்கு ஈசா நபிக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறார். ஈசா நபி 30 வயசுனா அவருக்கு ஒரு 28 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு, யஹ்யா நபி அவரும் கொல்லப்படுறாரு. அவரை என்ன சொல்றாங்க, இவனுக்கு கொல்றதெல்லாம் எப்படி டெக்னிக்கா கொள்வானுங்கன்னா, இவர் நபி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் கொல்ல மாட்டாங்க. அங்க ரூல் இருக்கு, போலி நபின்னு ஒருத்தன் தன்னை நபின்னு சொன்னா அவனை கொல்லணும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் போலி நபின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கொலை பண்ணாங்க, புரியுதா? அப்போ போலி நபின்னு சொன்னா, போலி இறை வாக்கினர்னு சொன்னா அவனை கொல்லணும்.
இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் நபி யாருன்னு பார்த்து அவருக்கு அந்த ஃபத்வா கொடுப்பாங்க, இவர் டூப்ளிகேட் நபி அப்படின்னு. இப்ப இன்னைக்கு சத்தியத்தை பேசுற உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் யாருப்பா உண்மையை பேசக்கூடிய உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இவங்க வழிகெடுப்பவங்க யாரு? இவர்கள் மௌலானா மௌதூதி வழிகெடுப்பவர், இஸ்ரார் அகமது வழிகெடுப்பவர், சையத் குதுப் வழிகெடுப்பவர், அல்லாமா இக்பால் வழிகெடுப்பவர். என்ன அவங்களோட செய்தியை எடுத்து நான் சொன்னா நானும் வழிகட்டவன். இப்போ உமர் ஷரீஃப் அவர் ஹக்க பேசுறாரு, அவரும் இப்ப என்ன வழிகட்டவர். இப்படி வழிகட்டவர் ஃபத்வா கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போலி நபின்னு சொல்லி கொன்றுவாங்க. நபி இல்லாம இவர் பொய் சொல்றாருன்ட்டு. அதே மாதிரி ஜெரேமியா நபின்னு ஒரு நபி, அவரை கிணத்துல தலையில தொங்க விட்டு அப்படியே பசியில வாடி அந்த காத்து இல்லாம அது இல்லாம அதுலயே அப்படியே சாகடிச்சாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவங்க என்ன பண்ணாங்க, இவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு லேடியை செட் பண்ணி அந்த லேடி இவங்க மேல சாட்சி சொல்லு, இவர் என்னை கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு தண்டனையாக கொடுப்பாங்க. இவங்க டெக்னிக்கே இப்படிதான், ஒரு பழி போடுவாங்க, கொன்றுவாங்க. புரியுதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்றாங்க, யாரு? யூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீயை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு சந்தேகத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்கள் இது பற்றி சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது ஈசா நபிக்கு அப்படிங்கிற நடந்ததுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, யூதர்கள் ஈசா நபிய சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஈசா நபி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டாரு. ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதோட நின்னுக்கிறாங்க. யாரு? யூதர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, 3 நாள் கழிச்சு அந்த கல்லறையிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே அந்த உடலோட வெளியே வானத்துக்கு போயிட்டாங்க. உலகத்துடைய இறுதி காலகட்டத்தில் அவங்க இறங்கி வருவாங்கங்கிறாங்க. இது இவங்களுடைய நம்பிக்கை. இது என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவரை கொலை செய்யவே இல்லைங்கிறான். யார? ஈசா நபி உண்மையில செத்துட்டாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, போயிட்டாருன்னு நினைச்சா சாகவே இல்லையா? அப்ப என்ன நடந்திருக்கும்? இவங்க அப்பம் பாட்டம் ஒரு கதை எழுதி வச்சிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த சஸ்பென்ஸ்ல அப்படியே பைத்தியமா இருக்கு, சொல்ல மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சு சொல்ல மாட்டேன். கொலை செய்யல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ அவரை கொலை பண்ணல. அப்ப அன்னைக்கு நாங்க பண்ணது என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. அல்லாஹ் சொல்றான், மாறாக அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கப்பட்டது. அவங்கள அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, இந்த அபூல் லஹப் இருக்காங்க இல்லையா, அபூல் லஹப் அவங்க ஏதோ ரசூலாவை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு சூரா இறக்குவான், தப்பத் யதா அபீ லஹப்ன்ட்டு. அந்த சூரா இறக்கின உடனே அபூல் லஹபுடைய அந்த மனைவி இருக்காங்களே, அவங்க ரொம்ப கோபமா ரசூல்லா எங்க வந்தாங்களோ அவங்கள எங்க பார்த்தாலும் தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு ரசூல்லா திட்டுறதுக்காக வருவாங்க. அந்த சம்பவம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மொத்தத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய ரசூலை பழி வாங்குறதுக்காக தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வரும்போது அபூபக்கரும் ரசூல்லாவும் சேர்ந்து காபத்துள்ளால உட்காந்துட்டு இருப்பாங்க. வாசல்ல உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நேரா அந்த பெம்பளை அந்த எதிரி என்ன பண்ணுவாங்க, ரசூல்லாவை பார்த்து, அபூபக்கரை பார்த்து, எங்க உன்னுடைய தோழர் முகம்மதும்பாங்க. எங்க அந்த முகம்மது அப்படிம்பாங்க. ரசூல்லா இவருக்கு ஒன்றும் புரியாது, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு, ரியாக்ஷனே காட்ட மாட்டார், பக்கத்துல இருக்கிறாருன்ட்டு. என்னடா நடக்குது, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட அட்ரஸ் விசாரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துட்டு அவன் மட்டும் என் கையில கிடைச்சாரு அவ்வளவுதான், காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தாம் தூம்னு திட்டிட்டு போயிடும். அப்போ ரசூலா பார்த்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. அல்லாஹ் ஒரு திரையை போட்டுட்டான், பார்க்க முடியாம ஆக்கிட்டான் அப்படின்னு. புரியுதா? அல்லாஹ் நினைச்சா எதை வேணாலும் பண்ணுவான். இப்போ எதிரி அவன் கையில சிக்கினா அவ்வளவுதான், பக்கத்துல ஒரு கூலா உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன இவருக்கு ஒன்றும் புரியல, அவன் கையில கிடைச்சா அவ்வளவுதான், எங்கேயாவது ஜாக்கிரதையா இருந்து சொல்ல அப்படி இப்படின்ட்டு போறாங்க. அது மாதிரி இங்க என்ன நடந்துச்சு சீனுங்கிறது தெரியாது. ஈசா நபியை பிடிச்சாங்களா, பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தோணிச்சா, என்னமோன்னு நடந்துச்சா தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்களும் இது பற்றி சந்தேகத்திலே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு அரை டவுட்டாவே இருக்கு. பார்த்தா உயிர் இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இறங்கின மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஷேக் இம்ரான் ஹுசைன் இருக்கிறார்ல, அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மௌலானா மௌதூதி இவர்கள்லாம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பைபிள்லயே பல வேற கருத்துக்கள் இருக்கு.
பைபிள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள்ல பர்னபாசுடைய பைபிள்ல என்ன இருக்கு, ஈசா நபி உருவத்துல இன்னொருவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு அந்த பர்னபாசுடைய பைபிள்ல இருக்கு. அதாவது அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கடைசி சப்பர், இரவு கடைசி விருந்துங்கிறது ரசூல்லா ஈசா நபியோடது ரொம்ப ஃபேமஸ். த லாஸ்ட் சப்பர் அப்படிம்பாங்க. அந்த கடைசி விருந்துல எல்லா அந்த சஹாபாக்களோட உட்காந்து ஈசா நபி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் நீங்க என்னை பார்க்கறது கடைசிம்பாரு. யாரு? ஈசா நபி சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லி, இன்னைக்கு நைட் நீங்க யாரும் தூங்கக்கூடாது. இந்த பர்னபாஸ்ல இருக்கிற பைபிள்ல வந்து சொல்றது, இன்னைக்கு நைட் நீங்க யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாரும் முடிச்சிட்டு 12 சீடர்களும் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஈசா நபி மட்டும் உள்ள போய் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு இருப்பாங்க. துவா கேட்டுட்டு இருக்கும்போது ரோமர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டி கொடுக்குற யூதாஸ்னு ஒருத்தன் வருவான். அவனும் ஈசா நபியோடைய தூதர் சீடர் தான், முனாஃபிக்னு வச்சுக்கோ. அந்த முனாஃபிக் என்ன பண்ணுவான், வருவான், ஈசா நபி வந்து இந்த ரூம்ல தான் இருக்காரு, நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரோமர்களுக்கு வந்து கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து பார்ப்பான். வந்து பார்த்தா இங்க 11 பேரும் 12 பேரும் சஹாபாக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. உள்ள பார்த்தா ஈசா நபி இருப்பாரு. உள்ளதானே இருக்கிறாருன்னு அப்படியே அவன் போவான். ஈசா நபி அப்படியே வானத்துக்கு உயர்த்தப்படுவார். இவனுக்கு ஈசா நபியோட உருவம் கொடுக்கப்பட்டுரும். இந்த 12 பேர் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரே நேரத்தில் முழிச்சுக்குவாங்க. முழிச்சுக்கிட்ட உடனே ரோமர்கள் உள்ள வந்துருவாங்க. இந்த 12 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஈசா நபியை காப்பாற்ற போவாங்க. அப்போ ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, இதா ஈசா நபி குடி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து சாவடிச்சிருவாங்க. இது பர்னபாஸ் பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன். ஆனால் இன்னொரு வெர்ஷன் என்ன, இவர் என்ன சொல்றாரு, இம்ரான் ஹுசைன் அவர் என்ன சொல்றாரு, அவருடைய உடல் அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த ஆத்மா அவருடைய ரூஹ அல்லாஹ் வந்து வெளியே எடுத்துட்டான். அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க உயிர் போற வரைக்கும் தொங்க விடுவாங்க. ஆனால் அவர் சாகலை. அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சாங்க. இறக்கி வைக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த ரூஹை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாருன்னு இருக்கு. ஆனால் பைபிள்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில் நாங்கள் வச்சோம். 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா கல்லறை திறந்து இருந்துச்சு, எங்க போனாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஈசா நபியோடைய மரணத்தை பற்றிய செய்திகள். இது நமக்கு தேவையில்லாத ஒரு அணி, புரியுதா? இதுல சர்ச்சை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது. இதுல ஏதோ ஒரு கருத்து சரியா இருக்கலாம், அல்லது எல்லாமே தவறா கூட இருக்கலாம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இதுலதான் போட்டு இம்ரான் ஹுசைனை போட்டு அவர் குரானை மறுக்கிறார், அவர் இதை பண்றாரு அதை பண்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், ஈசா நபி என்ன ஆயிருந்தா உனக்கு என்ன? நமக்கு ஈசா நபி மறுபடியும் வருவாரா இல்லையாங்கிறதுல தானே பஞ்சாயத்து. வருவாருங்கிறதுல கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று கருத்து இல்லை, முஸ்லிம்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, புரியுதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஒரு கன்ஃபியூஷன் அவங்கள பண்ணி விட்டேங்கிறான். என்ன கன்ஃபியூஸ் பண்ணான்னு அல்லாஹ் வந்து ரிவீல் பண்ணல. நமக்கு அது தேவையில்லாத ஆணி. இந்த குகைவாசிகள் வரும்ல, 7 பேரா 8 பேரா, 300 வருஷமா 315 வருஷமா 309 வருஷமா, இது மாதிரிலாம் ஏன் இது பண்றீங்க? அதெல்லாம் டிபேட்டு நமக்கு தேவையில்லை. நமக்கு பாயிண்ட் மட்டும் போதும். மொத்தத்தில் அல்லாஹ் அவங்கள குழப்பத்திலேயே வச்சுட்டான். அல்லாஹ் சொல்றான், யூகத்தை பின்பற்றுவதை தவிர இது பற்றி வேறு எந்த அறிவும் அவர்களிடத்தில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் அவரை மசீஹை கொலை செய்யவே இல்லை. ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்றேன், அவரை கொலை பண்ணல. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அடுத்ததா, மாறாக அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபியை அல்லாஹ் நான் உயர்த்திக்கிட்டேன், வானத்துக்கு உயர்த்திக்கிட்டேன். மேராஜில் போகும்போது கூட ரசூல்லா ஒரு வானத்துல ஈசா நபியை பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பத்தி சொல்றான். என்னுடைய வலிமை, என்னுடைய நுண்ணறிவு, இது எல்லாமே என்னுடைய உங்களுக்கு அப்பாற்பட்டது. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அங்க ஆக்சிஜனே கிடையாது, ஆக்சிஜன் இல்லைனாலும் அவரால் வாழ முடியும், புரியுதா? அவருக்கு வயசே ஆகாது. அந்த இடத்துல அப்படியே அவர் எப்படி போனாரோ அப்படியே வச்சிருக்கோம், புரியுதா? அப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஈசா நபி மவுத் ஆயிட்டாருங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களும் ஈசா நபி மவுத் ஆகி அதுக்கப்புறம் மீண்டும் உயர்த்தெழுந்தாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், அவரை சாதாரண மனிதருங்கிற நிலையிலிருந்து அப்பாற்பட்டவர், அவர் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, கடவுளுடைய மகன், கடவுளுடைய அவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கிளைம் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், வானத்துக்கு நான் உயர்த்தினேங்கிறான். செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நல்லா சொல்றான். ஆனா காதியானிகள் என்ன சொல்றாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. செத்து மவுத்துக்கு வந்து அரபில மவுத்துங்கிற வார்த்தையே இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களை வந்து ரஃபா அப்படிங்கிறது சொல்றான். என்ன சொல்றான், ரஃபா, ரஃபானா உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க மவுத்துங்கிற விஷயத்த அவர் நிஜமாலுமே மரணிச்சிருந்தா குரான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றதுன்னா தெளிவா சொல்லும். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் எதை வச்சு வழிகட்டு போறாங்க, ஈசா நபி நார்மல் டெத்து ஆகல, அவர் ஒரு ஸ்பெஷல் மனிதர் அப்படிங்கிற அந்த அதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க,
அவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் வந்து அவங்க வைக்கிறாங்க. அதை வச்சுதான் அவரை கடவுளாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி, அல்லாஹ் வந்து கிறிஸ்தவத்துக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தானா, அல்லாஹ் எதை இந்த என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல, ஈசா நபி மரணித்து விட்டார், அவர் சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க சொல்றத அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அல்லாஹ் இங்க பேசுறான். அதாவது அவர் உயர்த்தப்பட்டது உண்மைதான், கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி தான் உயர்த்தப்பட்டார்கள். ஆனா எப்போ? சிலுவையில் அறையப்பட்டதுக்கு முன்னாடியா பின்னாடியா? 3 நாள் கபர்ல இருந்தாரா இல்லையா அதை பத்தி தெரியாது. ஆனா இப்ப எங்க இருக்காரு? மேல இருக்காரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்க? மேல இருக்காரு. அப்ப அவர் கீழே வந்து அவரே சொல்லுவார் நீங்க என்ன நடந்துச்சுன்னு. ரசூலுல்லாஹ்ட்ட யாரும் சஹாபாக்கள் இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. நமக்கும் இது தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறதும் இல்லை. அதனால இந்த விவாதத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிங்க, சரியா? ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அவரை பத்திரப்படுத்திட்டேங்க. ஏன்னா ரசூலை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. நான் சொன்னல, ரசூலை கொல்ல முடியாது, ரசூலை கேவலப்படுத்த முடியாது. அதுல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டு போற வரவங்களாம் அவர் மூஞ்சில துப்பி என்ன அவரை அசிங்கப்படுத்தி அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் ஆக்க மாட்டாங்க. அவர் அல்லாஹ் வந்து பாதுகாத்துட்டான். வேதம் அருளப்பட்டவர்களில் யாரும் அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்பவராக இருப்பார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாரு, வேதம் அருளப்பட்டவர்கள்லாம் யாரு? இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இவர்கள் அவர் மரணமாவதற்கு முன்னால், அவர்னா யாரு? ஈசா நபி மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? திரும்பி அவர் வருவாரு, அப்போ ஒத்துக்குவாங்க இவர் உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஏன்னா 2000 வருஷமா போன மாதிரியே வந்திருக்காரு. புரியுதா? அப்ப அவரே சொல்லுவார்ல, நான் கடவுளுடைய மகன் இல்லைன்ட்டு. அப்ப கிறிஸ்தவர்களுடைய பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, யூதர்களுடைய பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் அவரை ஏத்துக்குவாங்க. இது அல்லாஹ் சொல்றான். மேலும் மறுமை நாளில் அப்படி ஏத்துக்கிட்டாலும் இவங்க என்ன லட்சணத்துல இருப்பாங்க? மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக இவர் சாட்சி சொல்பவராக இருப்பார். மறுமை நாளில் இவங்க எப்படி இருப்பாங்க? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு எதிராக ஈசா நபி சாட்சி சொல்லுவார். நான் விட்டுட்டு போன தீன்ல இவங்க இருக்கல, நான் உன்னை இபாதத் பண்ண சொன்னேன், இவங்க என்னை இபாதத் பண்ணானுங்க, எங்க அம்மாவை இபாதத் பண்ணாங்க, இதுக்கு நான் வழிகாட்டவே இல்லை. அந்த பவர்லாம் நடக்குது இல்லை, பவர் அந்த இது டுஸ்ன்ட்டு இதெல்லாம் என்ன பண்றாங்க? மக்களை வந்து ஏமாத்தி அவங்க வந்து ஈசா நபி சொல்லாத பாதையில வழி நடத்துறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த சூறால வரும். இப்போ இது யூதர்கள், அதாவது சொன்னல, பக்ரா யூதர்கள், ஆலை இம்ரான் கிறிஸ்தவர்கள், மறுபடியும் அன்னிசா யூதர்கள், மாயிதா கிறிஸ்தவர்கள், மாத்தி இதுல யூதர்களை பத்தி வருது, அதுல கிறிஸ்தவர்களை பத்தி வரும். அடுத்த அதுல டீட்டெயிலா வந்துடும். யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாகவும் அல்லாவின் வழியில் இருந்து அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த யூதர்களுடைய மிக பெரிய குற்றச்சாட்டுகளை சில சொல்றான். என்ன சொல்றான்? யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக என்னுடைய வசனங்களை ஒழுங்கா கடைபிடிச்சு வாழல, அல்லாவின் வழியில் இருந்த அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவுடைய பாதையை நோக்கி, அதாவது நேர்வழிக்குன்னு யாராவது போக முயற்சி பண்ணா அதை வந்து இவங்க என்ன பண்ணும்? ஊக்கப்படுத்தணும். உள்டாவா அவங்க என்ன பண்றாங்க? வழிகேடுக்காக வேலை செய்யறாங்க. நேர்வழிக்கு மக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு என்ன பண்றாங்க? மீடியா மூலமா இன்னைக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறான். யார் கொடுக்குறா? அதெல்லாம் ஃபண்டிங்லாம் எவன் கொடுக்குறான்? இஸ்லாத்துக்கு எதிராக இப்போ இன்னைக்கு இவ்வளோ பிரச்சாரம் நடக்குது இல்லை? இஸ்லாமிய நாடுகள்னாலே என்ன காட்டுறாங்கல்ல? அமைதி இல்லாமல் இருக்கு. சிரியால அமைதி இல்லை, ஈராக்ல இல்லை, ஈரான்ல இல்லை, லெபனான்ல இல்லை, ஜோர்டான்ல இல்லை, புரியுதா? காசால இல்லை, பாகிஸ்தான்ல இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இல்லை, யமன்ல இல்லை. என்ன காட்ட வரான்? முஸ்லீம் எங்க இருக்கானோ அங்க அமைதி இருக்காதுங்க. பண்றதெல்லாம் யாரும் ஃபித்னா? இவன். நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா கூட ஒரு பாம்பு வெடிச்சது ஒரு ஊர்ல, ஒரு இஸ்லாமிய நாடுல ஒரு பள்ளிவாசல்ல பாம்பு வெடிச்சதுன்னா கீழே போய் கமெண்ட் பாரு, இவனுக்கு அமைதி மார்க்கம் பண்ணுங்க, எப்போ பாரு இப்படிதான் அடிச்சுட்டு சாவானுங்க. இவனுங்களுக்கு வேலையே இதுதான். இதை சொல்ல வைக்கிறது யாரு? யூதன். அந்த சேனல் யாருது? இந்த யூடியூப் சேனல், இந்த பிபிசியா இருக்கட்டும், சிஎன்என்னா இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய அந்த நிறுவனங்கள், டிஸ்னியுடைய அந்த செயின் ஆஃப் த சி இதுவாக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருது? யூதர்கள் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எதுக்காக பணத்தை செலவழிக்கிறாங்க? அல்லாவுடைய பாதையில மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால பெரிய பெரிய சித்தாந்தங்கள் இருக்கு பாரு. இந்த டார்வினுங்கிறவன் இருக்கான் பாரு, கடவுள் வந்து மனிதனை படைக்கல, மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான், இதை சொன்னவன் யாரு? யூதன். இதன் மூலமா எத்தனை பேரும் வழிகெடுத்து போறாங்க, இது எத்தனை பேர் நம்புறாங்க? அதே மாதிரி இந்த கார்ல் மார்க்ஸ்ங்கிறவர், அவர் யாரு? அவர் வந்து கம்யூனிசம்ங்கிற ஒரு கோட்பாடை, ஒரு கொள்கையை வந்து அவர் லான்ச் பண்றாரு. அவர் யாரு? அவரும் யூதர். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு சிந்தனையாளர்,
அவர் யாரு? அவரும் யூதர். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கான வேலைகளை வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நாத்திகத்தை தூக்கி பிடிக்கிற ஜியோனிஸ்டுகள் யாரு? யூதர்கள். இந்த சாத்தானுக்கு சடங்கு செய்பவர்கள் இன்னைக்கு யாரு? யூதர்கள் தான் பண்றாங்க. அந்த ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருட்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அவங்களுக்கு ஏற்கனவே என்னவா இருந்துச்சு, அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு சில பொருட்கள். அது இவங்க தப்பு பண்ணிட்டே இருந்தாங்களே, ஷரியத்து அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக்கிட்டான். ஏன் ஆக்கிட்டான் அப்படின்னா, சலுகை தரல, எதுக்கு நான் தரணும்? சொர்க்கத்துக்கு போனா இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. என்னென்ன ஸ்ட்ரிக்ட்? நகம் இருக்கா, எதுவுமே சாப்பிடக்கூடாது. கோழிக்கு நகம் இருக்கா? கோழிக்கு நகம் இருக்கா? இருக்கு, சாப்பிடக்கூடாது. புறாவுக்கு நகர் இருக்கா? அப்போ பறவைகளை பார்த்து கோழி அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நகர் இருக்கும், நகர் இருக்கிற எதுவுமே சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு நகம் கிடையாது, அது ஒரு இதுதானே இருக்கும், அந்த பஞ்சா மாதிரி இருக்கும். ஆட்டுக்கு நகம் கிடையாது, அது ஒரு பஞ்சா மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் சாப்பிடலாம். அதுலேயும் கொழுப்பு சாப்பிடக்கூடாது. பிரியாணி கொழுப்பு இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்குமா? கொழுப்பு தனியாக வாங்கிட்டு வருவோம். அப்போ கொழுப்பு ரொம்ப டேஸ்டானது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. அதுவும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அப்போது இவங்க எந்த அளவுக்கு பாவத்தில் போக 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 அந்த ஷரியத் ஹார்ட் ஆகிட்டே போகும். அதே தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப பாவத்தில் போய்கிட்டே இருக்கும். அதனால அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிட்டான், நம்முடைய எளிதான ஷரியத்தையே நம்ம ஃபாலோ பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உருவாக்கியிருக்கோம். வேலைக்கு போகிற இடத்துல தொழுகை கேட்டால் நேரம் தரமாட்டாங்க. என்ன, பொய் சொல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை. ஏன் இந்த நிலைமை இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தரப்பட்ட பொறுப்பை நாம் உணராமல் நாம் தாந்தோன்றித்தனமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதன் காரணமாக நம்முடைய ஷரியத்தும் இன்னைக்கு லேசான ஷரியத்தாக இருந்தாலும் நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிடு திங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சிரமமாயிருச்சு. அதே தான் அவங்களுக்கும். இது சாப்பிடாத, சிக்கன் சாப்பிட, அவர் ஹோட்டலுக்கு போகிறாங்க, என்ன இருக்குது, சிக்கன் 65 சாப்பிடக்கூடாதுங்க, என்ன இருக்குது, காடை ஃப்ரை சாப்பிட முடியாதுங்க, வேறு என்ன இருக்குது, இப்படி லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, எதுவும் சாப்பிட முடியாது. வேறு என்ன வச்சுருக்கீங்க, ஆடு இருக்குங்க, கொழுப்பு போட்டிருக்கீங்களா? ஆமாம். அப்போ அந்த குழம்பு வேண்டாம். கொழுப்பு போட்டிருந்தா அந்த குழம்பு என்ன சாப்பிடக்கூடாது. அப்போ எதைத்தான் திம்பாங்க, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ எதை காஞ்சது பூஞ்சது சாப்பிட்டு இப்படி வாழ்ந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. அது அடுத்தடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்ப்போம்.